மதீனால அன்சாரிகள் மக்காவுக்கு போறது, இவர்கள் அவர்களோட பழக்க வழக்கங்கள், சமரசம், கொடுக்கல் வாங்கல், பேச்சுவார்த்தை, நளினத்தன்மை எல்லாம் சஹாபாக்களுடைய அந்த அரவணைப்பு மக்கா குஃபாருடைய உள்ளங்கள் அப்படியே புரட்டுது. இவர்களை போய் நாம தடுத்தமா, இவர்களை போய் நாம முறைச்சோமா, இவர்கிட்ட சண்டை செய்ய நாம் முன் வந்தோமா சொல்லி குஃபார்கள் எல்லாம் மனம் முன் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. உடன்படிக்கை ஒரு கட்டத்தை அன்னைக்கு சஹாபாக்களுக்கு கசப்பா இருந்தாலும், உம்ரா செய்ய அன்றைக்கு தடுப்பு சோறாக குஃபார்கள் இருந்தாலும், அதற்கு பின்னாடி உம்ரா செய்ய முடியலையே, ரசூலுல்லாஹ்வுடைய சொல்ல மீறினால் அவர்களோடு செய்ய முடியல, சஹாபாக்கள் கண்ணுக்கு முன்னால உரிமைகள் கைகளில் போவதை அவர்கள் பொறுத்துக் கொள்ள முடியாமல் பொங்கி எழும் பொழுது நபி அவர்களை சாந்தப்படுத்தினார் என்று சொன்னால், அல்லாஹ்வும் ரசூலும் சொல்கிறார்கள், எந்த ஒன்றை அல்லாஹ் இழக்க செய்கிறானோ அந்த ஒன்றில் அல்லாஹ் நலவை வைத்திருப்பான். நீங்க வாழ்க்கையில பாருங்க, உங்க வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்பிக்கையை மாத்திரம் விட்டுடக்கூடாது. நாம வாழ்ற இந்த ஊர்ல அவங்க அங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, அவங்க விஷம் சாப்பிட்டுட்டாங்க, அவங்க வாழ்க்கை குடிக்கணும் ஊட்ட விட்டு ஓடிட்டாங்க, இதெல்லாம் கேட்கணுமா? ஒரு முஸ்லீம் சமுதாயம் இப்படியா கேட்டு இந்த உலகத்துல வாழணும்? கண்ணியத்துக்கு பேர் போன நாம் இது போன்ற அவலமான செயல்களை செய்து இப்படி செய்தார் என்று கேட்கின்ற பொழுது ஒரு ஈமான் உடையவர்களுக்கு எவ்வளவு பெரிய வழி வேறு தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், இன்னல்லதீன ஜாஉ பில் இஃப்கி உஸ்பத்துன் மின்கும் லா தஹ்சபு ஷர்ரக்கும் பல் கைரும் லக்கும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அவதூறு சொன்னாங்க. ஒரு நாள் இரவு தாமதமா வந்து கற்புறாங்க, ஏதோ நெக்லஸ் காணாம போச்சு கேட்டுட்டு இருந்தாங்க, தேடினதுல தாமதம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு லேட் ஆயிடுச்சு. ஒரு நாள் முழுக்க அன்னைக்கு இருந்த மக்கா குஃபார்கள் அன்னை ஆயிஷாவை அவதூறு பேசினாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கும் வலிச்சது, ஆயிஷா அம்மாவுக்கும் வலிச்சது. அதனால அல்லாஹ் என்ன தந்தான், கண்ணுக்கு முன்னாடி ஒரு கற்புள்ள பெண்ணுடைய மானம் மரியாதை பறி போகின்ற பொழுது, ஒரு சர்வதேச குடும்பத்துடைய தலைவருடைய குடும்பத்துடைய பாரம்பரியம் பறி போகின்ற பொழுது ரசூலும் ஆயிஷாவும் கொஞ்சம் கூட தளரல. மனசுல வலி இருந்தது, ஆனா நம்பிக்கையில கடுகளை கூட குறையில. அவர்கள் பொறுமையாக அதை கையாண்டதினால் அல்லாஹ் என்ன பண்ணா தெரியுமா? அண்ணன் ஆயிஷா அவர்களுக்கு ஆறுதலா குர்ஆன்ல சூரத்து நூர்ல ஏறக்குறைய இது சம்பந்தமா 10 வசனங்கள் இந்த உலகம் அழியிற வரைக்கும் எந்த வாயெல்லாம் அன்னைக்கு அவர்கள் பேசிக்கிறோம், அதுக்கு பின்னால் வரக்கூடிய யாரும் அன்னை ஆயிஷாவை பேசிடக்கூடாதுன்னு சொல்லி குர்ஆனை ஓடும் போதெல்லாம் இந்த வரலாறை படிக்க வேண்டும் என்று அல்லாஹ் வசனமாக இறக்கினான். ஒருமுறை அன்னை ஆயிஷாவும் ஸைனப் ரலியல்லாஹு அவர்களும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார் தான். அப்ப ஸைனப் ரலி சொல்றாங்க, அல்லாஹ் என்ன முன் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான், நான் அப்படி ஒரு சிறப்பு எனக்கு இருக்குன்னா. உடனே அன்னை ஆயிஷா சொன்னாங்க, அல்லாஹ் என் விஷயத்தையும் இறங்கி வந்து வேலை பார்த்திருக்கிறான், என்ன அவதூறு பேசும் பொழுது குர்ஆன் அல்லாஹ் எனக்கும் பிரத்யோகமா